ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தி எடிட். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஹாப்பி பர்த்டே எடிட்டிங் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்ஷாட்டில் தான் பண்ண போகிறோம். டோன்ட் வரி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபோட்டோஸ் நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லை நீங்கள் யாருக்கு எடிட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இல்லைன்னா ஜஸ்ட்டு கொலாஜ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கொலாஜ் ஆப்ஷன் இன்ஷாட்டில் இருக்குல்ல, அந்த மாதிரி இமேஜ் வந்துட்டு கொலாஜ் பண்ணிக்கோங்க. 4:5 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நம்ம 4:5 ரேஷியோவில் தான் வச்சு எடிட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் சேவ் பண்ணுறப்போ 4:5 ரேஷியோ வச்சுக்கோங்க. ஸோ ஃபோட்டோ கரெக்டாக அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக கட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ எடுத்துட்டேன்னா ஸோ இதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ நிறைய பேர் பிடிஎஸ் அந்த வச்சு எடிட் பண்ண சொல்லிட்டே இருக்காங்க. தான் நான் இதை எடிட் பண்ணுறேன். எனக்கு பிடிஎஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஓகேவா? இப்போ இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் சும்மா டெஸ்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு நியூ கொடுத்துக்கோங்க. பிளாங்க் செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கலர் வந்து ஒயிட் இருக்கட்டும். மறுபடியும் க்ரியேட் நியூ கொடுத்துட்டு நீங்கள் யார் எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் இதாவது ஃபுல் லென்த் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கட் அவுட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா இந்த ப்ரஷ் வச்சுட்டு எங்கேயாச்சும் எரேஸ் ஆகிருந்ததுன்னா அந்த இடத்துல இது பண்ணிங்கன்னா கட் ஆனதெல்லாம் திரும்ப வந்துடும். போகணுன்னா எரேசரை வச்சு மறுபடியும் அந்த இடத்துல இது பண்ணிங்கன்னா போயிடும். ஓகேவா? ப்ரஷ் வச்சு பண்ணிங்கன்னா திரும்ப அந்த பிளேஸில் கட் ஆனதெல்லாம் திரும்ப வந்துடும். எரேசர் வச்சு பண்ணிங்கன்னா எரேஸ் ஆயிரும். அவ்வளோதான். ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் க்ரியேட் நியூ கொடுத்துக்கோங்க. க்ரியேட் நியூ கொடுத்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் ஒரு 4-5 இமேஜ் கொடுத்துருப்பேன். அதை மெட்டீரியல் லிங்கில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோவில் வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு கொலாஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இமேஜ் அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபில்டரில் நம்ம வந்துட்டு ஒரு சில எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் இல்லை, ஃபில்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அட்ஜஸ்ட் போய்க்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு ஃபில்டர் இருக்கா, ஸோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டார்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டார்க்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் வேல்யூ இந்த மாதிரி நான் கொடுக்குற மாதிரி குறைச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ லைட்னஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு க்ரியேட் நியூவே கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து பிளாங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாங்க் செலக்ட் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோ வச்சுட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம 1 by 1 ஆட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் இருக்கா, அதில் செகண்ட் ஒன் கொண்டு போயிட்டு இப்போ இந்த மாதிரி வேல்யூ குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பிளெண்ட் ஆகும். ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு அந்த நம்ம ஒப்பாசிட்டி குறைப்போல் சேம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் அவுட் பண்ண இமேஜ், அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த பின்னாடி க்ளோ கொடுக்குற இமேஜ் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ அது இப்படி தான் இருக்கும். ஒரு 4-5 கலரில் கொடுத்துட்றேன். ஸோ பிளெண்ட் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக தலைக்கு பின்னாடி அந்த இமேஜ் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா? இப்போ நான் இமேஜ் செட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் கரெக்டாக தலைக்கு பின்னாடி வர மாதிரி ஒரு ஒளிவயமான ஒரு அந்த எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்து கரெக்டாக செட் ஆகாதங்காட்டி நான் இன்னொரு இமேஜை வந்துட்டு கட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து அந்த இமேஜில் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை நான் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு ஒரு கரெக்டான இமேஜ் எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து எச்சா வேலை வைக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு பிடிஎஸ்க்கு பர்பிள்ங்காட்டி இந்த கலர் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. நான் ரெட்டு, ஸோ லைட் ப்ளூ, கோல்டன் கலர் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ணோம்ல அந்த இமேஜை இந்த ஒயிட் அதில் செலக்ட் பண்ணி மாஸ்க்குக்கு போய்ட்டு இந்த மாதிரி நான் கொடுக்குற மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லைனையே மேலே திருப்பிக்கோங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொன்னதான் நம்ம வீடியோஸில் கிரேடியன்ட் எஃபெக்ட்டு. இந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் வேணும்னா சொல்லுங்கள், நான் இதையும் ஆட் பண்ணுறேன். ஸோ மேலே அந்த சர்க்கிளை ஃபுல்லாக இழுத்துட்டு லைன் இந்த மாதிரி கீழே இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் தான் தெரியும். ஸோ இப்போ நான் அந்த இமேஜ் மேலே கொண்டு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ மேலே கொண்டு வந்ததுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ அதுதான். ஸோ இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது, முன்னாடி எப்படி இருக்குன்னு. ஸோ
ஸோ இந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் நீங்கள் ஃபுல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ஒளிவட்டம் வந்துட்டு கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப மேலேயும் இல்லாமல் ரொம்ப கீழேயும் இல்லாமல் கரெக்டாக தலைக்கு பின்னாடி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நேமு. ஸோ இந்த இது வந்துட்டு இந்த ஃபாண்ட் வந்துட்டு நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். கலர் பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வயலட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. சேம் க்ளோ எஃபெக்ட்டுக்கும் அதே கலர் யூஸ் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் க்ளோ எஃபெக்ட்டுக்கு. ஸோ ஆலிசன் ஸ்கிரிப்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபாண்ட் பேக்கில் ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பி பர்த்டே. ஸோ இது வந்துட்டு நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ஃபாண்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்கிட்ட இருக்க நார்மல் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் கொடுத்துட்டேன், அதனால் நான் கொடுக்கல. உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். ஹாப்பி பர்த்டே மட்டும் கொடுத்துக்கோங்க. இல்லைனா உங்கள் மொபைல் இன்ஷாட்லேயே ஒரு ரொபோட்டோ தின்னு இருக்கும், ரொபோட்டோ மீடியம்னு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபாண்ட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் லாஸ்ட்டில் இருக்கும். இன்ஷாட்டில் வந்துட்டு அது டிஃபால்ட்டாக இருக்கா ஃபாண்ட்ஸு. ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்துட்டு நான் கரெக்டாக அதுக்கு கீழே வர மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ க்ளோ எஃபெக்ட் வந்து ரொம்ப வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வேர்டு வந்து கரெக்டாக தெரியாது. அதனால க்ளோ எஃபெக்டை வந்து குறைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த வேர்டு நல்லா கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் வேறு எந்த ஃபாண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டுமே வந்துட்டு இப்போ ஒன்று வந்து கர்சிவில் இருந்ததுன்னா ஒன்று வந்து நார்மலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெண்டுமே கர்சிவில் இருந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் இந்த ஃபாண்ட்டுமே நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த 2 ஃபாண்ட்டுமே கொடுத்துட்றேன். அது போக அந்த இமேஜஸ்மே கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்ஷாட் அப்டேட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு.